அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்ததாகவும் அந்த பலவீனம் நீங்கும்படி அவர் 3 தரம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டதாகவும், அதற்கு ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னதாகவும் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இந்த பலவீனம் எதற்காக அவர் சரீரத்தில் இருக்கிறது என்று அவர் விளக்கம் கொடுக்கிறார். அவரே, மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அதற்கு மேல் இருக்கிற வசனங்களிலே அவர் சொல்கிறார், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக. அது மட்டுமல்லாமல் இவருடைய கச்சையை எடுத்து கொண்டு போய் அநேகர் சுகம் பெற்றிருக்கிறார்கள். இப்படி அநேக அற்புதமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து அவர் ஒரு வேளை பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக அந்த முள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று நான் யோசிக்கிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது. அவர் மேன்மை பாராட்ட முடியாதபடிக்கு இந்த ஒரு பலவீனம் அவரை எப்பொழுதும் குட்டி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியாக கிடைத்துவிட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆகட்டும், உலகத்துக்குரிய வாழ்க்கையாகட்டும், சரீர பிரகாரமான காரியங்களாகட்டும், இது எல்லாம் நமக்கு சரியாக அமைந்துவிட்டால், ஒருவேளை நாம் பெருமைப்பட்டு கொண்டு எனக்கு எல்லாம் கிடைத்தது என்று நினைத்து ஆண்டவரை மறந்து விடாதபடிக்கு நம்முடைய சரீரங்களிலேயோ, நம்முடைய குடும்பத்திலேயோ, அல்லது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலேயோ ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு வெறுமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது நான் பெருமை பாராட்டாதபடிக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் அவர் இந்த பலவீனம் நீங்கும்படி ஜெபிக்கிறார். ஆனால் அது நீங்கவில்லை. கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். சில சமயத்தில் நாம் அநேக ஜெபங்களை அநேக முறை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், பதில் கிடைக்கவில்லை. அப்படி பதில் கிடைக்காவிட்டால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். திரும்ப திரும்ப நாம் ஜெபித்து கொண்டு ஆண்டவரிடத்திலிருந்து எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த பலவீனங்கள் நம்மை ஒன்றும் செய்துவிடாது. இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.